ஒரு பிரச்சனைனா இந்த எம்எல்ஏ கிட்ட வர்றீங்க. இந்த எம்எல்ஏக்கே ஒரு பிரச்சனைனா நான் யாருக்கிட்ட ஸோ அப்படி என்னதான்டா பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட லோவர் மேண்டிபுலா 3 மோலார் வந்து இம்பேக்ட் ஆயிருச்சு. ஸோ அந்த இம்பேக்ஷனால பெரிகார்டைட்டிஸ் வந்து அத ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தாச்சு. அதுக்கு முன்னாடி வந்து நம்ப ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஓபிஜி எடுத்து பார்த்துட்டு, அந்த ஓபிஜி வச்சு தான் எப்படி இருந்தாலும் எக்ஸ்ட்ராக்ஷன் எடுக்கணும். ஸோ அதனால ஓபிஜி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன இடம் தான் வந்து வெங்கடேஸ்வரா டயக்னாஸ்டிக் சென்டர். ஸோ இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வேளச்சேரி தண்டீஸ்வரம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலேயே தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ அங்கே வந்து நம்ப எல்லாமே லேட்டஸ்ட்டான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு தெரிய வந்ததுனால, அங்கே போய் நம்ம ஒரு ஓபிஜி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அண்ட் இது வந்து முடிச்சக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட்டா நம்மளோட ப்ரொஃபஸர் கிட்ட அப்பாயின்ட்மெண்ட் வாங்கிட்டு எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு போயாச்சு. ஸோ டென்டல் ட்ரீட்மெண்ட் வந்து ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான், நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க அப்படின்னு நம்ம ஒரு டாக்டராக சொல்லும்போது ஈஸியாக இருக்குது. பட் நம்ம பேஷண்ட்டாக உட்காரும்போது தான் அதோட கஷ்டம் நம்மளுக்கு புரியுது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஜஸ்ட் இன்ஃபில்ட்ரேஷன் போட்டு மில்க் டூத்லாம் ரிமூவ் பண்ணணுந்து. ஆனால் வந்து பிளாக் இது வரைக்கும் கொடுத்ததில்ல. ஏன் என்னோடய பெர்மனன்ட் டூத்தில் ஒரு ஃபில்லிங் கூட நான் பண்ணதில்லை. ஸோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கழித்து நான் திரும்ப வந்து டென்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். அண்ட் அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைமே வந்து நம்மளுக்கு பிளாக் கொடுத்து இம்பேக்ஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது லைட்டாக ஜர்க் ஆச்சு. அதே மாதிரி இந்த சீக்கை வந்து ரிட்ராக்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, எதுக்காக நம்ம கையை வச்சு ரிட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தான் வந்து நம்மளோட ஃபேஷியல் ஆர்ட்ரி வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து ரிட்ராக்ட் பண்ணும்போது அந்த ஃபேஷியல் ஆர்ட்ரியோட பல்ஸை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் அதை ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம இன்ஃபில்ட்ரேஷன் கொடுக்கும்போது எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் நம்மளால் கரெக்டாக கொடுக்க முடியும். அண்ட் இது வந்து எனக்கு இன்ஃபில்ட்ரேஷன் போடும்போது என் ப்ரொஃபஸர் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். அண்ட் அதே மாதிரி இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதை நீங்கள் ஒரு 4 பேத்துக்கு ஷேர் பண்ணிங்கன்னா எல்லாருமே கற்றுக்கலாம். அண்ட் மறக்காமல் லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ வாயை வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பைட் வச்சுட்டாங்க. அண்ட் வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாப் எலிவேஷன் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ளாப் எலிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து அவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ளாப் எலிவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ப்ளீடிங்கை வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்காக காஸ் வைக்கிறாங்க. அண்ட் வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள வந்து கம்ப்ளீட்லி இம்பேக்டட் அப்படிங்கிறதுனால உள்ளே இருந்தால் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட போனை வந்து மைக்ரோ மோட்டர் வச்சு ட்ரிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து